எல்லாருக்கும் வணக்கம். இயற்கைக்கு நன்றி ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா பிரேம் சார் எடுத்த படத்தை பற்றி நம்ம நன்றி சொல்லும் போது முதல்ல இயற்கைக்கு தான் நன்றி சொல்லுவேன். என்ன ஆங்கருக்கு நன்றி. என்னம்மா இப்படி எல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் எந்த மேனிப்புலேஷனும் பண்ணலை, அவங்களா தான் சொன்னாங்க. அண்ட் ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். நீ உட்காரலாமா? என் ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். இந்த சக்தி சாருக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா அவர் பேசிட்டாருன்னா எல்லா பாயிண்ட்டும் அவரே பேசிடுவார். அப்புறம் திங்க் மியூசிக்ல சந்தோஷ்னு இருக்காரு, அவர் வரலையா? அவர் வந்தாலும் அதே நிலைமை தான், எல்லாத்தையுமே அவருக்கு பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் நன்றி அப்படின்னு நன்றி வணக்கம் சொல்லிட்டு வர வேண்டியதுதான். ஸோ ஏன்னா ஐ திங்க் ரெண்டு பேருமே இந்த திரைப்படத்துடைய முதல் ரசிகர்கள். ஸோ அப்படிதான் எனக்கு நீங்கள் அறிமுகமானீங்க. அந்த மேடையில் நீங்கள் சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ முதல் ரசிகர்கள் நீங்கள், படத்துடைய மெயின் பிஆரே நீங்களும் சந்தோஷம்தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் மெய்யழகன் இந்த திரைப்படத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்க முன் வந்த 2D சூர்யா அண்ட் ஜோதிகாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஐ திங்க் வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதோடைய டெப்த். ஸோ பிக் தேங்க்ஸ் டு 2D அண்ட் நம்மளுடைய இன்னொரு ப்ரொடியூசர் ராஜசேகர் பாண்டியன், த எவர் ஸ்மைலிங் மேன், எப்போவுமே சிரிச்சமுகமாக இருப்பார். அண்ட் இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அரவிந்த் சாரோடைய பாஸாக வருவார். அவருக்கு ஒரு 25 லட்சத்தை அப்படி எடுத்து கொடுப்பார்ல, அவர் தான் இவர். ஸோ சார் நாங்கள் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கோம். ஆமாம். ஸோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் சார். நீங்கள் ஃபோன்லேயே கொடுத்துருவீங்களே, நான் மீட் கூட பண்ண வேண்டாம். ஸோ எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, அவர் தான் ராஜசேகர் பாண்டியன். அடுத்து பேசுவார், அப்போ பார்த்துக்குங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் திஸ் மெய்யழகன். தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் டைரக்டர் மிஸ்டர் சி பிரேம்குமார், ஆடியோ லான்ச்சில் பேசும்போது அவரை சேடிஸ்ட்னு சொல்லிட்டேன். பெண்களை குறிப்பாக அழ வைப்பார் அப்படின்னு. ரொம்ப தப்பு. ஐ எம் சாரி. நீங்கள் பெண்களை மட்டும் இல்லை, ஆண்களையும் சேர்த்து அழ வைப்பீங்க. மெய்யழகன் மூலமாக எல்லாரையும் அழ வச்சுட்டீங்க. நல்லா இருக்கு சார். யூஆர் அமேசிங், கிரேட். ஸோ எங்கள் அப்பா உட்பட என் கூட படம் பார்த்த எல்லா ஆண்களும் கலங்கினதை நான் பார்த்தேன், ரசித்தேன். நானும் சேடிஸ்ட்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம சமுதாயத்திலேயே அது பெண்கள்னா வல்னரபிளாக இருக்கலாம், எமோஷனலாக இருக்கலாம், அழலாம். பட் ஆண்கள் அழக்கூடாது, ஆண்மைக்கு அது சரியில்லை, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் இருக்குது, ஒரு பேட்டர்ன், ஒரு சிஸ்டம் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்துட்டு வரும். அதுக்கு மெய்யழகன் பெரிய விதத்தில் உதவி பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி, ஃபெமினின் எனர்ஜின்றது எல்லாருலேயுமே இருக்குது. இப்போ பெண்லேயும் ஒரு ஆண்மை இருக்குது, ஆண்லேயும் ஒரு பெண்மை இருக்குது. பெண்ணில் இருக்கிற ஆண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த சில வருடங்களாக பெண்கள் உணர்ந்துட்டு வராங்க. ஆனால் ஆணில் இருக்கிற இந்த பெண்மையை எங்கேயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னும் இருக்குது, பிகாஸ் ஆஃப் த கண்டிஷனிங். அதை அந்த பெண்மையை வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது இயற்கையான ஒன்று. பெண்ணில் ஆண் இருக்கிறதும் ஆணில் பெண் இருக்கிறதும் ஒரு இயற்கையான ஒன்று. ஸோ மறுபடியும் இயற்கைக்கு நன்றி. நீங்கள் கொண்டு சேர்த்த இந்த இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மழை பெய்யுது சார். ஆமாம், வீட்டை விட்டு கிளம்பும் போது கொடை எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். பிரேம் சாருக்கும் மழைக்கும் அப்படியே ஒரு கனெக்ஷன். ப்ரீமியர்லேயும் மழை பெஞ்சுது, இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங்லேயும் மழை பெய்யுது. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ யுவர் பியூட்டிஃபுல் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த படத்துக்கு அழகாக விமர்சனம் கொடுத்து எங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.